Dear students, in this session we are going to solve question number 3. First of all, let me read the question and try to understand. Find the compound interest on 3200 at 2.5% per annum for 2 years compounded annually. Okay, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா compound interest find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, first given data நம்ம எல்லாம் எழுதிக்கலாம். Principal எவ்வளோ 3200, okay, and rate of interest 2.5% and years duration, so n is equal to 2 years. So compounded annually, so அதுக்கான formula, so amount equal to p into 1 plus r divided by 100 whole power n. So next இப்போ நம்ம இந்த ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ எவ்வளோ, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 3200 இன்ட்டு 1 பிளஸ் 2.5 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகே, 2.5ங்கிறது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 2ங்கிறது அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் n சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஸோ 100 எல்சிஎம் 100 பிளஸ் 2.5 அண்ட் ஹோல் டிவைட் பை 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். So 102.5 divided by 100 வந்துரும். So next இதை simplify பண்றதுக்காக 2 times எழுத போறோம். So 102.5 divided by 100 into 102.5 divided by 100. So next is நம்ம இப்போ for simplification என்ன பண்றோம்னா இந்த decimal point remove பண்ணிட்டு கீழே 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, so இப்போ என்ன ஆகும், so 3200 into 1025 divided by 1000 into 1025 divided by 1000. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் ஃபைனலாக just 2 into 41 into 41 கிடைக்குது. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3362 rupees கிடைக்குது. இதுதான் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட், ஃபியூச்சர் அமௌண்ட். ஸோ நமக்கு இப்போ இதில் என்ன வேணும் அப்படின்னா ஒன்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் எவ்வளோ 3362 மைனஸ், ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 3200. இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 162 rupees. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 162 rupees, அவ்வளோதான். ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ 162 rupees. தட்ஸ் ஆல். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ நம்ம போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் நம்பர் 4 ரீட் பண்ணுறேன். உங்களுடைய புக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை கவனிங்க. ஓகே, சி கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years on 4000 at 10% per annum if the interest is compounded yearly. காம்பவுண்டட் ஆனுவலியும் கொடுப்பாங்க, காம்பவுண்டட் இயர்லியும் கொடுப்பாங்க, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதில் உள்ள கிவன் டேட்டாஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட், ஸோ n இயர்ஸ். ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க ஸோ 2.5 years. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து டைரெக்டாக நம்பரில் கொடுக்காம ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்போ அது ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாஸ் தான் போயிடணும். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இந்த ஹோல் நம்பர் 2ங்கிறது ஏவும், அதுக்கு அடுத்து 1/2 ஃப்ராக்ஷனுங்கிறது b/c இப்படின்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா கவனிங்க, a equal to p into 1 plus r divided by 100 whole power a into 1 plus b by c into r divided by 100. ஸோ இதுக்காக இந்த ஃபார்முலா போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைம் பீரியட் வந்து ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ்க்கு போயிருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் என்ன இருக்குது பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 4000. ஓகேவா, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 4000 இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைட் பை 100. ஸோ ஹோல் பவர் ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதாவது ஹோல் நம்பர் 2 இன்ட்டு 1 பிளஸ் பி வேல்யூ எவ்வளோ தட் 1/2 b/cங்கிறது 1/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்ட்டு 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது இது நம்ம இப்போ 2 கட் பண்ணுறோம்னா 1 times, இது 5 times. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எப்படி ஆகுதுன்னா 4000 இன்ட்டு 100. ஸோ இதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எல்சிஎம் 100. ஸோ 100 பிளஸ் 10 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் நம்ம இதை ரிடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 பிளஸ் 5 டிவைட் பை 100 கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 100 பிளஸ் 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4000 இன்ட்டு 110 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. நெக்ஸ்ட் இன்ட்டு, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் ஸோ 100 பிளஸ் 5 டிவைட் பை 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா சி ஸோ 4000 இன்ட்டு 110 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2 இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிக்கும் போது 105
டிவைட் பை 100 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்குது அப்படின்னா 4000. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. 4000 இன்ட்டு நம்ம இதை 0 கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது 11 டிவைட் பை 10 கிடைச்சிடுது, ஹோல் பவர் 2. இதை நம்ம வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம், 21 டிவைட் பை 20 கிடைச்சிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 4000 இன்ட்டு 11 இன்ட்டு 11 டிவைட் பை 10 இன்ட்டு 11 டிவைட் பை 10 இன்ட்டு 21. ஸோ 1 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 21 டிவைட் பை 20. ஸோ ஓகே, இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம 0 கட் பண்ணிடலாம். 0 கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு ஸோ இதில் 4 2 டேபிளில் கட் பண்ணும்போது இங்கே 2 வந்துடும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைம் என்ன இருக்குது அப்படின்னா 11 இன்ட்டு 11 இன்ட்டு 21 இன்ட்டு 2. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 5082. ஸோ 5082 அப்படிங்கிறது என்னது? அமௌண்ட் வேல்யூ. பட் நம்ம இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தெரியுமா? அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் எழுதுவோம். ஸோ அமௌண்ட் கிடைச்சது 5082, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ எடுத்துட்டோம்? 4000. ஸோ இதுலேருந்து நம்ம சப்ரேட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 1082. ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. Okay, listen carefully. First let me read the question and try to understand. Question number 5. A principal becomes 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal. Okay, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பிரின்சிபல் பிகம்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா, இதில் பிரின்சிபல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். இந்த ப்ராப்ளத்தில் காம்பவுண்டட் ஆனுவலி தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட், அதாவது அந்த ஃபியூச்சர் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் அட் த n இயர்ஸ், ஸோ டியூரேஷன் கொடுத்துட்டாங்க 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ். ஓகேவா, டு ஃபைண்ட் த பிரின்சிபல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது காம்பவுண்டட் ஆனுவலி. அதுக்கான ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். காம்பவுண்டட் ஆனுவலிங்கும் போது a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r டிவைட் பை 100 ஹோல் பவர் n. அது நமக்கு தெரியும். ஸோ ஃபியூச்சர் அமௌண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த அமௌண்ட் பிளேஸில் அமௌண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. p பிரின்சிபல் தானே ஃபைண்ட் பண்ண போகிறோம். p ரிமைன்ஸ் சேம். ஓகே, இன்ட்டு 1 பிளஸ் அந்த r வேல்யூ 4 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம இதுலேருந்து p வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம மற்ற எல்லா வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போது என்னாகும்? இதில் வந்து இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது LCM 100. ஸோ 100 + 4. ஓகே, ஹோல் டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணலாம். என்னாகும்? 104 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2 வரும். ஸோ இதை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 26 டிவைட் பை 25. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு p மட்டும்தான் வேணும். ஸோ என்ன பண்ணுவோம்? இந்த p மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை இந்த சைட் கொண்டு போவோம். அப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 25 வந்து மேலேயும் 26 கீழே வந்துடும். ஸோ இங்கே ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ். ஸோ 2028 இன்ட்டு 25 டிவைட் பை 26 இன்ட்டு 26. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 13ல் நம்ம இப்போ 13 டேபிளில் சிம்பிளிஃபை இதை நம்ம எதை டேபிள் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள் பண்ணும்போது இங்கே 13 வரும். ஸோ இங்கே 1014. ஓகே, அகெயின் ஸோ இப்போ இதை வச்சு இதில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 507 வருது. ஸோ கேன்சல் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே 13 இருக்கும் இல்லையா? ஸோ 13. ஸோ அது வந்து நம்ம 507ல் 13 கேன்சல் பண்ணும்போது 39 வரும். ஸோ ஓகே, அடுத்து இந்த 13 இங்கே இன்னொரு 13 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 13 கேன்சல் பண்ணும்போது 1 டைம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே 39 இருக்கும். ஸோ இதை வந்து பார்க்கும்போது 3 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 இன்ட்டு 25 இன்ட்டு 25. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1875. ஸோ இதுதான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகே, அவங்க கேட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எஸ், தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே லைட்டாக ஒன் டு அனதர் ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். வெரி சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 போகிறோமா? கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் 3375 became 4096 at rate of interest 13.1/3% if interest is compounded half-yearly. So interest is compounded half-yearly கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ எத்தனை இயர்ஸில் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு பிகம்ஸ் ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டைம் பீரியட் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதில் கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,375. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அமௌண்ட் இட் பிகம்ஸ் அது கொடுத்துட்டாங்க 4,096. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13.1/3%. ஸோ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இது நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணும்போது 40/3 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்தாங்க. அது மென்ஷன் பண்ணிருக்காங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம போகணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, A = B × 1 + R / 200^2n. அதுதான் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ எவ்வளோ வருது, 4,096 = எவ்வளோ, ஸோ அதான் அமௌண்ட் வேல்யூ. அண்ட் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ, ஸோ 3,375. ஓகே, தென் 1 + இந்த ஆர் வேல்யூ என்ன இருக்குன்னா 40/3. ஸோ அப்படிங்கும்போது என்ன 40/3 200 இருக்கு. ஸோ இன்ட்டு 200 போட்டுருவோம், /2n. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ 4,096 = 3,375 ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணதுல என்ன வரும் அப்படின்னா 1 + 1/15 வரும். ஓகேவா, இது அடிச்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு /2n இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதை இப்போது ஆட் பண்ணோம் உள்ள, சரியா. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ எல்சிஎம் வந்து 15 + 1 / 15 /2n. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ 15 + 1 16. ஸோ 16 / 15 /2n இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுனா கீழே வந்துடும். ஸோ 496, ஏன்னா நம்ம இங்கே n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 496 / 3,375. ஓகே, ஸோ இதில் இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகேவா. ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு n வேல்யூ 1 கொடுத்து பார்க்கணும். ஸோ n வேல்யூ 1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகுனா இங்கே 2 வந்துடும். ஸோ 16 × 16 ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் வருது, இந்த வேல்யூ வரல. ஸோ அப்படிங்கும்போது அடுத்து நெக்ஸ்ட்டு 1 கொடுத்துட்டோம், அடுத்து 2 கொடுக்கலாம். 2 கொடுத்தோம் அப்படின்னா 4 ஆகிடுது. ஸோ 4 ஆகும்போது 4 டைம்ஸ் போடும்போது மேக்ஸிமம் எக்ஸீட் ஆகிடுது, மேக்ஸிமம் வேல்யூ ஆகிடுது. ஸோ அதனால என்ன பண்ணும், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1க்கும் 2க்கும் இடையில தான் இருக்கும். ஸோ 1க்கும் 2க்கும் இடையில வந்து 1.5 மிடில் வேல்யூ 1.5 எடுக்கும். ஸோ 1.5 நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதும், 1 1/2. ஸோ அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 3/2. ஸோ இப்போ இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா 3/2 தான் நம்ம n பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா. சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 2 கேன்சல் ஆகிடும். 3/2 n பிளேஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், 2 × 3/2 2 கேன்சல் ஆகும். ஸோ 3 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ 3 இருக்கும்போது ஸோ என்ன ஆகுனா, இப்போது 16/3 என்ன வேல்யூனா 496. அண்ட் தென் 15/3 என்ன வேல்யூ அப்படின்னா 3,375. ஓகே, ஸோ ஃபைனலி ஸோ n = the number of years, n = எவ்வளோ அப்படின்னா அது இருக்கு பாருங்க 1.5 years. ஓகேவா, அதுதான் அந்த n, அந்த வேல்யூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 years. ஓகே, தட்ஸ் ஆல், finished. And next question number 7. So question number 7 first நான் ரீட் பண்றேன், கவனிங்க. Find the CI on 15,000 for 3 years if the rate of interest is 15%, 20%, 25% for the first, second and third years respectively. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சிம்பிள். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒவ்வொரு இயருக்கும் சேஞ்ச் ஆகுது. நல்லா கவனிங்க சொல்யூஷனில். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 15,000 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் 3 years கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் 15%, செகண்ட் இயர் 20%, தேர்ட் இயர் 25%. அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, ஸோ ஃபார்முலா ஸோ அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + A / அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் A / 100 × 1 + B / செகண்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100 அண்ட் 1 + சிங்கிறது தேர்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100. ஓகே, நெக்ஸ்ட் இதில் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம இதனால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துட முடியும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படி தான் இருக்கும் இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ 15,000. ஸோ இது வந்து இப்போ நம்ம எல்சி எடுக்கும்போது 100 + 15 / 100 வரும். இதுக்கு எல்சி எடுக்கும்போது 100 + 20 / 100 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து இதை ஆட் பண்ணும்போது
என்ன ஆகும்னா 100 + 25 டிவைட் பை 100. ஸோ டோட்டலாக இப்போ எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 15,000 into 115 divided by 100 into 120 divided by 100 into 125 divided by 100. ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அமௌண்ட் ஈக்குவல் டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 25,875 25,875 அமௌண்ட் வருது. பட் இதில் என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 25,875 மைனஸ் அந்த பிரின்சிபல் எவ்வளோ? 15,000. ஸோ இதுலேருந்து நமக்கு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 10,875. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், 10,875 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வெரி சிம்பிள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் டிஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ரேட் ஆஃப் அந்த நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைச்சிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 இஸ் வெரி சிம்பிள், ஸ்மால் ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் question number 8, let me read the question and you try to understand. So question number 8, find the difference between CI and SI on 5,000 for 1 year at 2% per annum if interest is compounded half-yearly. Yes, compounded half-yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the difference between CI and SI. ஸோ difference between CI and SI தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா CI minus SI equal to P. For half year கொடுத்துருக்கனால P. ஸோ இது 2 டேர்ம் ஆகிடுது இல்லையா? ஸோ 1 இயருக்கு 2 டேர்ம் ஆகிடுது. ஸோ P into R divided by 200 whole power 2. ஸோ இது இதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்த வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட் 5,000. ஸோ டியூரேஷன் N 1 இயர் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் 5,000 into rate of interest 2% or 2 divided by 200 whole power 2. ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணும்போது 1 divided by 100 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா 5,000 into 1 divided by 100 into 1 divided by 100. ஸோ இப்போ நம்ம இதை எல்லாம் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபைனலாக கேன்சல் பண்ணிட்டா 1/2 கிடைக்கும். சரியா? இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 1/2 கிடைக்கும். அந்த 1/2 நம்ம டெசிமல் எழுதும் போது 0.50 rupees. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட். ஓகேவா? 0.50 rupees அப்படிங்கிறதா என்னது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட். ஓகே, அண்ட் கொஸ்டின் நம்பர் 9 போலாமா? Question number 9 is also very simple. So question number 9, first let me read the problem, you try to understand. Question number 9 என்ன சொல்லிருக்காங்கன்னா find the rate of interest if difference between CI and SI on 8,000 compounded annually for 2 years is 20 rupees. So the difference கொடுத்தாங்க, அதாவது difference between CI and SI அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. then principal இது பார்த்துங்க, difference between CI and FI அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க and principal amount கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த டியூரேஷன் எவ்வளோ 2 years கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கான ஃபார்முலா, ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்முலா அப்படின்னா CI minus SI equal to P into R by 100 whole power 2. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலிங்கும் போது அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் CI and SIக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுலேருந்து நம்ம R வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ 20 அண்ட் பிரின்சிபல் எவ்வளோ 8,000. R தான் தெரியாது. ஸோ R ரிமைன்ஸ் சேம், டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 8,000 நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஏன்னா நம்ம R வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? 8,000 இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஓகே, ஸோ 8,000 நம்ம இந்த சைட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைட் பை 4,000 கிடைக்கும். சரியா? ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 100 அது இருக்குது, ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஆர் வேல்யூ தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு இதையும் இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் இதை வந்து அதே ஹோல் பவர் டைம் கொண்டு வர போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், R by 100 whole power 2. ஓகே, ஈக்குவல் டு, ஸோ இதை 400ங்கிறத நம்ம 20 into 20 அப்படின்னு எழுதலாம். ஸோ 20 into 20 நம்ம என்ன எழுதலாம்னா 20 ஸ்கொயர். ஸோ இப்போ 1 டிவைட் பை 20 ஹோல் பவர் 2. ஓகேவா? இப்போ என்ன ஆகிடுது, ரெண்டு சைடும் அந்த பவர் டெம் சேம் ஆகிடுது.
ஸோ பவர் டேர்ம் சேம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 20 அப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆர் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ என்ன ஆகும், இந்த 100 இங்கே போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 20 வரும். ஸோ ஃபைனலி ஆர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆர் ஈக்குவல் டு 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5% அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஓகே, ஐ ஹோப் you might have understood this problem. We can go to the next problem, question number 10. Very simple, listen carefully. Question number 10 என்ன சொல்லிருக்காங்கன்னா, find the principal if the difference between CI and SI on it 15% per annum for 3 years is 1134. So we need to find only here the principal amount. Okay va? So first difference between CI and SI difference கொடுத்துட்டாங்க. CI and SI கான difference கொடுத்தாங்க 1134. okay, rate of interest 5% and n equal to 3 years. n எவ்வளோ 3 years. so next அதுக்கான ஃபார்முலா என்ன, so okay, ஃபார்முலா என்ன, CI minus SI equal to C. இது என்ன ஃபைனலா கொடுத்துட்டாங்கன்னா, yes, find the principal if the difference between CI and SI on its 15% for 3 years. ஓகேவா? ஸோ ஃபார் 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா CI minus SI equal to P into R divide by 100 whole power 2. ஓகே, into 3 plus R divide by 100. ஸோ ஃபார் 3 years கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ, ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இல்லை, பிரின்சிபல் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ 15 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகேவா? எஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது ஃபார்முலா எவ்வளோ தான் இன் ப்ராக்கெட் அண்ட் 3 ப்ளஸ் ஆர் வேல்யூ 15 டிவைட் பை 100. ஓகே, நம்ம இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி, ஸோ ஆல்ரெடி இந்த சிஐ மைனஸ் எஸ்ஐ கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்னா 1134 அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடில் இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 15 டிவைட் பை 100 அண்ட் 15 இங்கே இருக்குதுன்னா 2 டைம் போகணும் இல்லையா, அதனால் 15 டிவைட் பை 100 15 டிவைட் பை 100 அண்ட் அடுத்து இதை நம்ம ஆட் பண்ணி போடும்போது 300 ப்ளஸ் 15 டிவைட் பை 100 வரும். ஸோ அண்ட் லாஸ்ட் என்ன ஆகுனா 315 டிவைட் பை 100 வரும். ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம பிரின்சிபல் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ பியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு, அந்த பி பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த பி மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணால், இப்போ இந்த சைடு வரும்போது 1134 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 3 டைம்ஸ் வந்துடும். கீழே 15 இன்ட்டு 15 இன்ட்டு 315. இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னா 2 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இந்த கிடைக்கும். ஸோ இதை நம்ம அடுத்து எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டு 16,000 அப்படிங்கிறது தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? கிளியர். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.